என்னப்பா கதிரு, இந்த வருஷம் தான் படிப்பு முடிஞ்சிருமே, அதுக்குள்ள இதுக்கு பார்ட் டைம் ஜாப் உனக்கு? என்ன, இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனால தானே பார்ட் டைம் ஜாப். சரி, நீ யாரு பையன்பா? எங்க இருக்க? 4 மணிக்கு நீ வேலைக்கு வந்துட முடியுமா கதிரு? வந்துட முடியும் சார். வேலையை பத்தி எல்லாம் தெரியுமா? தெரியும் சார். சாப்பாடை டெலிவர் பண்ற வேலை. அடிக்கடி போன் பண்ணி கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியாப்பா? சரி சார். ஃபார்ம் கொடுக்குறேன், ஃபில்அப் பண்ணி கொடு. நான் திருச்சி முடியும் போகணும். உனக்கு தெரிஞ்ச டிரைவர் யாராவது இருக்காங்களா? நான் கேட்டு சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு போறாரு. எப்பப்பா ஜாயின் பண்றதா ஐடியா? நான் நாளைக்கே ஜாயின் பண்ணிடுறேன் சார். சரிப்பா, நீ நாளைக்கே ஜாயின் பண்ணிடு. சார், நான் வேணா வண்டி ஓட்டவா சார்? என்னப்பா, நல்லா ஓட்டுவியா? டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார். காலையில 1000 பரவாயில்லையா? ஓகே சார். ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க மீனா கிட்ட பேசுறாங்க. இன்னைக்கு காலையில தான் எனக்கே உண்மை தெரிஞ்சிச்சு. இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணது உங்க சொந்தக்காரங்க தானா? உங்க மாமியாரோட அண்ணன் கத்திவேல் இருக்காருல்ல, அவர் தான். அவருக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ரொம்ப பழக்கம். அவரு தான் இந்த கல்யாணம் நடந்தா உங்க பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சு போயிரும்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. தேவையில்லாம மீனா என் மேல கோவத்தை காட்டாத. செந்தில் வந்து கூப்பிடுறாரு, மீனா கண்டுக்காம போறாங்க. அப்புறம் நான் இவ்வளவு பெரிய உருவம் நான் நின்னுகிட்டு இருக்கேன், நீ என்ன யோசனையில நீ நடந்து போய்கிட்டு இருக்க அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கல்ல பத்மா அக்கா, அவங்க வீட்டுக்கு கூட பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல, சரவணனை கூட வேணான்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அத நிப்பாட்டினது உங்களோட அத்தையோட என்னன்னா? என்ன சொல்ற மீனா? உங்க அம்மாவோட சின்ன இருக்காங்கல்ல, அவங்களும் பொண்ணோட அப்பாவும் க்ளோஸா. அவங்கதான் நிப்பாட்டினதா சொல்றாங்க பொண்ணோட சைட்ல இருந்து. யாருக்கும் தெரிய வேண்டாம் இந்த விஷயத்த. கதிரு போய் சண்டை அடிப்பான், ராஜிக்கு பிரச்சனை வந்துட போகுது. கதிரு செந்திலுக்கு போன் பண்றாங்க. நைட்டு மாத்திரம் வரமாட்டேன்னு. என்னடான்னு கேக்குறாரு செந்தில். அண்ணன், திருச்சி முடியும் நான் டிரைவரா போறேன்னு, காலையில வந்துருவேன்னு. இது உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? எப்படியாவது வீட்டுல சொல்லி சமாளிச்சிருந்தேன், நான் காலையில வந்துடுறேன். கதிர் எங்கன்னு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கேக்குறாங்க. இப்ப செந்தில் சொல்றாரு, அவன் திருச்சிக்கு போயிருக்கான், நான் தான் சொல்ல மறந்துட்டேன். சரவணன் கிட்ட வந்து செந்தில் சொல்றாரு, கதிர் ரிசப்ஷனுக்கு எல்லாம் போல, டிரைவர் வேலைக்கு போயிருக்கான், காலையில வந்துருவான், நாளை சந்திக்கலாம். இன்று